மதீனா நகரம். மதீனா நகரம் அமைதியில் மூழ்கியிருந்த ஒரு இரவு. அந்த எளிய இல்லத்தில் உலகத்திற்கு இரக்கம் என அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு வித்தியாசமான வருகை. வீட்டின் வாசலில் வந்து நின்றார் மலக்குல் மௌத். ஆனால் அவர் நேராக உள்ளே வரவில்லை. மிகுந்த மரியாதையுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சலாம் கூறினார். பிறகு மெதுவாக கேட்டார், உள்ளே வரலாமா? இந்த உலகில் அனைவரிடமும் அனுமதி கேட்காதவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மட்டும் அனுமதி கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியான குரலில் உள்ளே வாருங்கள் என்று அனுமதி அளித்தார்கள். அவர் உள்ளே வந்தார். அமைதி நிறைந்த அந்த அறையில் ஒரு செய்தியை கூறினார். அல்லாஹ் உங்களுக்கு சலாம் கூறுகிறார். அந்த வார்த்தைகள் அந்த அறையை முழுவதும் நூறால் நிரப்பியது. பிறகு அவர் கூறினார், உங்களின் ஆன்மாவை எடுக்க நான் அனுப்பப்பட்டுள்ளேன், ஆனால் உங்கள் அனுமதி இல்லாமலில்லை. அந்த தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட தங்கள் இறைவனை சந்திக்க விரும்பினார்கள். அல்லாஹும்ம ரஃபீகுல் ஆலா என்று மெதுவாக சொன்னார்கள். அதன் பிறகு மிகுந்த மென்மையுடன் மிகுந்த மரியாதையுடன் அவர்களின் ஆன்மா எடுக்கப்பட்டது. அது ஒரு மரணம் அல்ல, அது ஒரு அழகான சந்திப்பு. நாம் அனைவரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல வாழ்ந்தால் நம் இறுதி தருணமும் அமைதியாக இருக்கும். அல்லாஹ் நம்மை நல்ல இறுதியுடன் அழைக்கட்டும்.